இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 1MDB ஊழல் வழக்கு. நஜீப் மீதான குற்றச்சாட்டுகளில் குறைபாடில்லை. நீதிபதி டத்தோ காலின் லாரன்ஸ் செக்குரா. 1MDB நிதியிலிருந்து கையூட்டு பெறுவதற்காக அதிகார முறைகேடால் செய்த 4 குற்றச்சாட்டுகளும் டத்தோசரி நஜீப் ரசாக் எதிர்கொண்ட 2.3 பில்லியன் ரிங்கிட் பண மோசடி தொடர்பான 21 குற்றச்சாட்டுகளும் செல்லுபடியாகும் என நீதிபதி டத்தோ காலின் லாரன்ஸ் செக்குரா தெரிவித்தார். நஜீப் மீதான குற்றச்சாட்டுகள் தெளிவானவை என்றும் அவர் இந்த குற்றச்சாட்டு குறித்து குழப்பமடைய வேண்டியதில்லை, இதில் பாரபட்சம் காட்டப்படவும் இல்லை என்று டத்தோ காலின் லாரன்ஸ் செக்குரா கூறினார். இன்று காலை 9:25 மணிக்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் அவர் இந்த முடிவினை வாசித்தார். எனவே நஜீப் மீதான 4 ஊழல் குற்றங்கள் தொடர்பில் அவர் தம்மை தற்காத்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டது. நஜீப் மீதான குற்றச்சாட்டினை அரசு தரப்பு வழக்கறிஞர் உறுதி செய்ததை அடுத்து நீதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அதே சமயம் நஜீப்புக்கு நீதிபதி 3 வாய்ப்புகளை கொடுத்திருந்தார். முதலாவது, குற்றச்சாட்டுகளை மறுக்காமல் அவர் அமைதியாகவே இருக்கலாம். இரண்டாவது, குறுக்கு விசாரணையின்றி சத்திய பிரமாணம் அல்லாத வாக்குமூலம் அளிக்கலாம். மூன்றாவது, நஜீப் சத்திய பிரமாண வாக்குமூலம் வழங்கலாம், ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணையை மேற்கொள்வார் என 3 தேர்வுகள் நஜீப்புக்கு வழங்கப்பட்டது. இவற்றில் நஜீப் 3ஆவதாக வழங்கப்பட்ட தேர்வினை தெரிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை தீபாவளி கொண்டாட்டத்திற்கு முன்னதாக இன்று காலை 9 மணி நிலவரப்படி நாட்டின் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் சில முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து கட்டுப்பாட்டில் உள்ளதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM தகவல் வெளியிட்டுள்ளது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலை, கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலை LPT1, LPT2 ஆகியவற்றுடன் ஜொகூரை நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலைகள் பிளாஸ் E2 போக்குவரத்து கட்டுப்பாட்டில் இருப்பதாக LLMின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பேரா பீடோர் முதல் கோபெங் வரையிலும், பினாங்கு செபராங்ஜயா முதல் பிராய் வரையிலும் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. தலைநகர் மற்றும் ஸ்லாங்கூரில் உள்ள பல முதன்மை நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் அதிகரிப்பால் இன்று காலை தொடங்கி நெரிசல் அதிகரித்த வண்ணம் உள்ளது. எனவே விழாக்கால விடுமுறையை கழிக்க சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் நெரிசலில் சிக்கிக் கொள்ளாமலும் பாதுகாப்பாகவும் இருக்க அவ்வப்போது வெளியிடப்படும் அண்மைய நிலவரத்தை தெரிந்து கொண்டு தங்களின் பயணத்தை மேற்கொள்ளுமாறு LLMின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். GISBH என்று அழைக்கப்படும் குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸின் ஆதரவாளரான ஒருவர் கடந்த மாதம் 8 வயதுடைய 10 குழந்தைகளை கடத்திய குற்றச்சாட்டினை மறுத்துள்ளார். அஸ்மாட் அலாய்ஸ் அஸ்மானிரா முகமது ரம்லி என்பவர் இன்று கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தமது மீது சுமத்தப்பட்ட அக்குற்றத்தை மறுத்துள்ளார். கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதியன்று ஷா அலாமின் கம்போங் மலாயு சுபாங்கில் உள்ள புசாட் ஜகான் சஹாயா கசே பெஸ்தாரி பராமரிப்பு மையத்தில் 8 வயதுடைய 10 குழந்தைகளை கடத்தியதாக அந்த பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் 415 படி விசாரிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனை இருப்பதால் ஜாமீன் வழங்கப்படவில்லை. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் சோஸ்மா சட்டத்தின் கீழ் இன்னும் தடுப்பு காவலில் உள்ளார். வழக்கு ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கான தேதியாக டிசம்பர் 13 நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யலாம் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. நாளை முழுவதும் பெர்லிஸ், கிடா, பினாங்கு, பேரா ஆகிய மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று அம்மையம் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக நாளை காலையில் புத்ராஜயா மற்றும் மல்லாக்கா ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அதே நேரத்தில் ஸ்லாங்கூர், ஜொஹூர் மற்றும் நெக்ரி சம்பிலான் ஆகிய மாநிலங்களில் பிற்பகல் வரை இதேபோன்ற வானிலை தொடரும் என மெட் மலேசியாவால் கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பஹாங், திரங்கானு, கிளாந்தான், சபா மற்றும் சரவா ஆகிய மாநிலங்களில் நாளை காலை வானிலை தெளிவாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மாறாக பிற்பகல் முதல் இரவு வரை இம்மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மற்றும் லாபுவானில் நாளை காலை வானிலை தெளிவாக இருக்கும் என்றும் மெட் மலேசியா கூறியுள்ளது. ரம்பா நகரில் உள்ள ஒரு கிணற்று நீரால் பல்வேறு நோய்களை குணமாக்க முடியும் என்று சிகிச்சையாளர் கூறியது குறித்து நெகிரி சம்பிலான் மாநில சுகாதாரத்துறை விசாரித்து வருகிறது. மாவட்ட சுகாதார அலுவலகம் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படும் இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையான ஆய்வை மேற்கொண்டு வருவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. இந்த விசாரணை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. மேலும் இதில் சுகாதாரத்துறை மட்டுமல்ல, பல்வேறு தரப்பினரின் ஈடுபாடும் இருப்பதாக அம்மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் ஹர்லினா அப்துல் ரஷீத் கூறினார். இன்னும் ஆய்வு முழுமையடையாத நிலையில் இவ்விவகாரம் குறித்து மக்கள் எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த 6 மாதங்களில் 94,275 உணவு தயாரிப்பாளர்களில் 14,457 பேர் ஆன்டிடிஃபாய்ட் தடுப்பூசியை பெறவில்லை என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. முறையான சட்ட விதிகளை பின்பற்றாத உணவக உரிமையாளர்கள் மற்றும் உணவு தயாரிப்பு பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே சமயம் சுகாதார சட்டங்களை பின்பற்றாத 910 உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் 16,415 அபராதங்களும் விதிக்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சு விதித்துள்ள சட்டங்களையும் விதிமுறைகளையும் உணவக உரிமையாளர்கள் பின்பற்றாத நிலையில் சம்பந்தப்பட்ட உணவகத்தை 14 நாட்களுக்கு மூட ஆணையிடப்படும். அதை மீறுபவர்கள் மீது குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என அமைச்சு மேலும் கூறியது. போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழ் விநியோகிப்பு விவகாரம் தொடர்பில் செயல்பட்டு வந்த 6 சந்தேக நபர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. அவர்களை ஒரே நேரத்தில் இஸ்கண்டர் புத்ரி, பிளென்தோங், ஸ்கூடாய், மாசாய், பசிர் கூடாங் ஆகிய வட்டாரங்களில் கைது செய்ததாக ஜொஹூர் பாரு உத்தராவின் போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி காலை 10:05 மணிக்கு 36 வயதான உள்ளூர் ஆடவர் ஒருவரிடம் இருந்து புகார் பெற்றதை தொடர்ந்து கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைதானவர்களிடம் 1363 போலி மருத்துவ சான்றிதழ்கள், 7 வங்கி அட்டைகள், 7 கைபேசிகள், ஒரு யமஹா மோட்டார் சைக்கிளோடு 40,000 ரிங்கெட் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்கை குற்றவியல் சட்டம் 420, 471, 472, 474 படியும், அச்சு இயந்திரம் அச்சு வெளியீடு சட்டம் 1984 படியும் விசாரிக்கப்படுவதாகவும் மேலும் சிலர் கைதாகலாம் எனவும் பல்வீர் சிங் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.